السلام عليكم ورحمة الله وبركاته. سريت من حرم ليلا إلى حرمي كما سرى البدر في تاج من الظلم مولاي وبت تلقى إلى أن نلت منزلة من قاب قوسين لم تدرك ولم ترمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وانتصار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் பரக்கத்து பொருந்திய ரஜப மாதத்தில் நாம் ஜும்மாவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கான இந்த மாதத்தில் நாம் அழைக்கின்ற அனைத்து வழக்கங்களையும் நாம் அனைவருக்கும் நிரப்பமாக குறைவில்லாமல் தந்தரும் புரிவானாக. நண்பர்களே, வெகு விரைவிலே மேராஜ் இரவு என்ற ஒரு புனிதமான நினைவு நாள் நம்மிடையே நிகழ இருக்கிறது. மேராஜ் என்றால் என்ன? எல்லோரும் நாம் அறிந்த செய்திதான். سبحان الذي أسرى بعبده من المسجد الحرام إلى المسجد الذي باركنا حوله لنريه من آياتنا إنه سميع بصير. புனித ஆலயமாகிய ஹரம் ஷரீஃப் கஅபத்துல்லாஹ்விலிருந்து அல்லாஹ் தன்னுடைய அடியாராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் மக்தஸ் என்று ஜெருசலத்தில் இருக்கின்ற புனித ஆலயத்திற்கு அழைத்துச் சென்ற வரலாறு நிகழ்ந்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் நன்கு அறிவோம் என்றாலும் கூட அதை பற்றி ஒரு நாள் கூட நாம் சிந்தித்ததில்லை. இது நிகழ்வு எப்படி நடந்தது? இது சாதாரணமாக உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியா? சாதாரணமாக ஒரு மனிதன் இப்படி ஓரிடத்திலிருந்து ஓரிடத்திற்கு பல மைல்கள் அப்பாற்பட்ட ஓரிடத்திலிருந்து ஓரிடத்திற்கு ஒரு இரவிலேயே சென்று திரும்ப முடியுமா என்பதை பற்றி யாருமே சிந்திக்கவில்லை.
இஸ்லாமிய சமுதாயத்தை போன்று வேறு எந்த மக்களுடைய நிகழ்வுகளிலேயும் இத்தோடைய ஆச்சரியம் நடந்ததில்லை. நான் இஸ்லாமியர்களை போன்று பாரபோகமாக சிந்தனையற்றவர்களாக வேறு யாரும் இருந்ததில்லை. அற்புதமான ஒரு நிகழ்வு என்று எண்ணி பார்த்தாலும், உலகம் உள்ளடம் என்றும் எண்ணி பார்த்தாலும் நடக்க முடியாத ஒரு பெரும் நிகழ்வு. ஆனால் அதற்கு பிறகு இதைவிட ஆச்சரியங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. பைபிள் மக்களுடனேயா அவர்கள் போய் அவருடைய பயணம் முடித்தது. எருசலேத்திற்கு மட்டும்தான் அவர்கள் சென்றார்களா? பூமியில அதுக்கு மேலால் 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 சென்று கொண்டே இருந்தார்கள். 7 வாரங்களை கடந்து அவர்கள் ஆட்சிவிடத்திற்கு சென்று இறைவனுக்கு ஒளியாடி வந்த நிகழ்வை நாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அது உண்மையிலேயே 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் யாராலும் நிகழ்ச்சி தக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாதாரண உடலோடு நாம் பார்க்கிறோமே இந்த ஜுப்பா நரம்பாகை அணிந்திருக்கக்கூடிய தசை நரம்பு ரத்த மண்டலங்களால் சூழப்பட்ட ஒரு சாதாரண உடம்பு மக்கா என்ற இடத்தில் இருந்து ஜெருசலம் வரை விண்வெளியிலே பயணம் செய்வது என்பது அது ஒரு சாதாரணமான நிகழ்வா? விண்வெளியிலே பயணம் செய்வது இன்றைய காலத்தில் நவர்கோத்திலே எவ்வளவோ நடத்தி காட்டுகிறார்கள். மங்கன் டயான் இந்த ராக்கெட் இங்கிருந்து புறப்பட்டு செவ்வாய் சென்றடைந்தது 10 மாதங்கள் தூரத்திலே. 10 மாதங்கள் அவகாசத்திலே செவ்வாயை சென்றடைந்தது. செவ்வாய் பூமியிலிருந்து மிக அருகிய கிரகம். செவ்வாய் பூமியை அடுத்த கிரகம் செவ்வாய். அதுக்கு மேலாம் ஒரு வேளாண் தேவையிடலாம். அடுத்த கிரகம். அதற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம்? 7,80,00,000 மைல்கள். 7,80,00,000 மைல்கள். செவ்வாய்க்கு செல்வதற்கு அவ்வளவு தூரத்தில் 10 ஆண்டுகள் மனிதன் கடந்திருக்கிறான். 10 மாதங்கள் கடந்திருக்கிறான். அது முழுமையான பாதுகாப்பு. ராக்கெட் என்ற ஒரு பெரும் பாதுகாப்பு. வெளியில் உள்ள ஒரு காற்று கூட அவனை நீக்கிவிட முடியாது. வெளியில் உள்ள ஒரு தூசி கூட அவனை அண்ட முடியாது. அப்படி முழுமையான ராக்கெட் ஒரு பெரும் பாதுகாப்பிலே விமானம் அல்ல, விமானத்தை விட ஆயிரக்கணக்கான மைல்கள் பாதுகாப்பானது அந்த ராக்கெட். அந்த ராக்கெட்டிலே ஒரு மனிதன் 10 மாதங்கள் தூரம் பயணம் சென்று அந்த ராக்கெட்டிலே பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால் வெறும் மேனியோடு எந்த ஜுப்பா, இந்த கலப்பாகை, எந்த ரத்த மண்டலங்கள், எந்த நரம்பு மண்டலங்கள், இந்த சதைகள், இதோடு ஒரு மனிதர் கணக்கில்லாத தூரம் எந்த விதமான பாதுகாப்பும் எல்லாம் சென்று வந்தார். மனித உரிமையில்தான் சென்று வந்தான். கனவர்கள் நம்ம தலைவர்கள் கனவோடு வைத்துக் கொள்கிறார்கள். கனவு அல்ல, கனவு தினமும் தான் காணுகிறோம். நாம் கண்ணை பொத்திவிட்டால் கனவு வந்து விடுகிறது. கனவல்ல, கனவுக்கு உடல் தேவையில்லை, உயிரே பயணித்து வந்துவிடும். ஆனால் இது அப்படி அல்ல. உடலோடு சுபகான கவுதி அபு என்ற உடலோடு
அந்த உடலோட ஒரு மனிதன் செல்வதாக இருந்தால் வெற்று வெளியில குதிரை போன்ற ஒரு வாகனத்திலே உட்கார்ந்து கொண்டு வெளியிலே செல்வதாக இருந்தால் அது நடக்கிற காரியமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா? எவ்வளவு வேகத்தில் சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஒளி வேகத்தில் சென்றிருக்கிறார்கள் என்பதாக நமக்கு அதிசரிப்புகள் விளக்கி காட்டுகின்றன. ஒளி வேகத்திலே ஒரு சுட்டினால் 1,86,000 மைல்கள் செல்லக்கூடிய வேகத்திலே சென்றிருக்கிறார்கள். சாதாரணமாக நம்முடைய இளைஞர்கள் டூ வீலரை ஓட்டுவார்கள். டூ வீலர்கள் எவ்வளவு வேகமாக செல்லும் என்றால் படத்துக்கு தக்க அந்த கருவிகளை டூ வீலர்களை அமைத்து அதை கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக 300 சிசி பவர் டியூப் என்ற ஒரு டூ வீலர் 300 சிசி பவர் கொண்டது. அதில் போகும் பொழுதே பறப்பதை போட்டு இருக்கும். சரியா உட்கார்ந்து செல்ல முடியாது. ஒரு டூ வீலரை உட்கார்ந்து கொண்டு மனிதனாக செல்ல முடியாத பொழுது ஒரு மனிதர் குதிரையில் அமர்ந்து கொண்டு தனி உடலோடு எவ்வளவு வேகத்தில் சென்றிருக்கிற ஒளிவு கட்டளை சென்றிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி. அந்த ஆச்சரியமான செய்தி நம்முடைய அறிவை நம்மை ஒழுக்கவில்லை, வேற்று உட்கார்க்கவில்லை. ஒவ்வொரு அவர்களும் யாராண்டு வருகிறது, இருந்தவர்களும் யாராண்டு. அப்படித்தான் நாம் அதை ஒதுக்கி விடுகிறோம். அதை ஒரு ஆன்மீக கூத்தரை இது மனிதனால் நடக்காது, தெய்வத்தான் என்பதாக சொல்லி ஒதுக்கி விடுகிறோம் என்கிற அது ஒரு மனிதனாக நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்பதை அவர் எப்படி உடனத்தை அமைப்பு பெற்றிருக்கிறார், எந்த உடலை கொண்டு உலகத்திலே சென்றிருக்கிறார், எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் இந்த வெளியிலே எத்தனை விதமான புயல் காற்றுகளுடைய காற்று, எத்தனை விதமான நெருப்பு காற்றுகளுடைய காற்று, எத்தனை விதமான மேகங்கள், எத்தனை விதமான மழைகள், இதெல்லாம் தாக்கத்துக்கு மத்தியிலே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறார். இது சாத்தியமா என்று நாம் ஒரு நாள் கூட யோசித்து பார்த்ததில்லை. யோசித்து பார்த்த இந்த மனிதர் அவ்வளவு பெரிய ஆற்றல் பிடித்தவர். அன்பான பெரியவர்களே, நாமெல்லாம் இதை ஆன்மீக முத்திரை காட்டுகிறோம். ஆனால் அரபர்கள் நாம் அறிவில் தான் முட்டாள் காலத்தில் உள்ளவர். முட்டாள் காலத்தில் உதாரணம் காட்ட வேண்டுமேனால் அன்றைய அரபியலை தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட முட்டாள்கள், அந்த முட்டாள்கள் கூட இதை அவரை ஆன்மீக முத்திரை கட்டி இதை ஒதுக்கி விடவில்லை. அறிவு ரீதியாக அவர் யோசித்திருக்கிறார். ஒரு அதி என்பவன் 2000 யாராச்சும் போய்விட்டு வந்த காலையிலே வந்து கேட்கிறார், நாங்கள் எல்லாம் பைபிள் மக்களுக்கு செல்வதாக இருந்தால், மக்காவிலிருந்து அந்த ஜெருசலத்துக்கு செல்வதாக இருந்தால், ஒரு மாதம் ஒட்டகத்தினுடைய வான்களை முடித்து திருகி ஒரு மாதம் இரவு பகலாக பயணம் சென்றார்னா அந்த ஊர் வரும். அந்த ஒரு மாதம் பயணிக்கக்கூடிய தூரத்தை ஒரே இரவிலே கடந்து வந்தேன் என்று சொல்கிறேன். எப்படி அப்போது என்று அவர் கேள்வி கேட்கிற பொழுது இதை சாதாரண ஒரு மனிதனால் எப்படி நிகழ்ந்தது என்பதை அவர் யோசித்திருக்கிறார். எப்படி நடக்க முடிந்தது? நாம் ஒரு மாத தூரம் கட்டமாக போவோம் என்று சொன்னவர். ஆனால் நாம் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அன்பான பெருமக்களே, அவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லா எவ்வளவு பெரிய உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அற்புதமான உடல் அமைப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கவே இல்லை. உண்மையிலேயே அல்லாஹ் நாயகம் அதை செய்ய முடியும். சாதாரணமாக நீங்கள் பறவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். பார்த்தா சின்ன குச்சி, ஒரு முட்டையிலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் கூட செப்பு இல்லாத தைரியம் இல்லாத ஒரு பறவை. அது எவ்வளவு தூரம் பறக்கிறது, எவ்வளவு தூரம் ஆகாயத்திலே பறக்கிறது, அதுக்கெல்லாம் அந்த உடலுக்கு முறையை கொடுத்திருக்கிறார். மாட்டிக், அண்டார்டிக், வடதுருவம் தெற்குருவம், இந்த ரெண்டுக்கு மத்தியிலே பறவை என்ற ஒரு பறவை பறக்கிறது. வானத்திலே அல்லாஹ் சொல்வான், அவலம் தேடி ரஹ்மான்
வானத்தை பார்த்துருக்கப்பா, இன்னைக்கு அது நல்லது இருக்கு. அந்த பறவைகள்லாம் பறக்குது, எங்க இருந்து எங்க போகுது நினைச்சுக்கிட்டு இருக்க. வீரசோழத்துல இருந்து வீரசோழத்தினுடைய விருதுமான் நதி வரை பறக்குது நினைச்சுட்டு இருக்கேன். வீரசோழத்திலிருந்து விருதுமான் நதி வரை போலதான் நினைச்சுட்டு இருக்கேன். சந்தகனிலிருந்து விருதுமான் நதி வரை போலதான் அந்த பறவை நினைச்சுட்டு இருக்கேன். அந்த பறவை எங்க போகுது தெரியுமா? அவனும் இரவு இளந்தேரி கோபுரம் சாப்பாட்டின் அடிவகுத்ததாக உங்களுடைய தலைக்கு மேல் பறக்கிறது. அந்த பறவை நீ என்னைக்காவது செஞ்சியா? அந்த பறவையை செஞ்சு தங்க மேல பறக்கக்கூடிய ரசூலா எப்படி பறந்தாங்க நீ சிந்திப்ப. அந்த பறவையை ஒரு நாள் சிந்திக்கிறேன், தினமும் பார்க்கிறேன். கோபம் சாப்பாட்டின் அடிவகுத்து செல்கின்றனவே சொன்னேன். இறக்கைகளை சில சமயத்தில் ஒடுக்கிக் கொண்டும் சில சமயத்தில் விரித்துக் கொண்டும் செல்கின்றன. விரிக்கும் பொழுது பறந்து காற்றில் செல்கிறது. ஆனால் ஒடுக்கும் பொழுது அதை யார் காப்பாற்றினார்? விரிக்கும் பொழுது காற்றினுடைய அழுத்தத்தில் செல்கிறது. ஆனால் ஒடுக்கும் பொழுது அந்த பறவையை காற்றினுடைய அழுத்தம் அவர் காப்பாற்றினார் யார்? ரஹ்மான். ரஹ்மான் தான் அதை இறக்கைகளை ஒடுக்கும் பொழுது கீழே விடாமல் பாதுகாக்கிறார் என்று அல்லாஹ் சவால் விட்டு ஒரு 27 19வது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுவார். அந்த பறவைகள், அந்த டெர்ன் என்ற பறவை ஆச்சரியமா இருக்கிறது. இவர்களுக்கு உலகத்தில் வாழ்ந்தா, சில பேருக்கு அமெரிக்கால டாக்கால வாழ்ந்ததான் பிடிக்கும், சில பேருக்கு லண்டன்ல வாழ்ந்ததான் பிடிக்கும். அப்படி இருக்கிற மாதிரி அந்த பறவைக்கு வடதுருவத்தில் வாழணும், அதை தென் துருவத்தில் வாழணும். அது எப்படிப்பட்ட இடத்துல வாழணும்? மாற்றப்படணும். வெயில் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காத உடனே அடுத்த ஊருக்கு வந்துருவாங்க. அடுத்த ஊருக்கு எந்த வரலன்னா வடதுருவத்தை விட்டால் தென் துருவம். வடதுருவத்தில் 2 மாதங்கள் குடியிருக்கும். அங்கு வெயில் துவங்கிய உடனே அங்கிருந்து பறந்து தென் துருவத்துக்கு வந்துடும். தென் துருவத்தில் 2 மாதம் குடியிருக்கும். போவதற்கு 4 மாதம், வருவதற்கு 4 மாதம். நிறைய பார்க்கிறவே பறவை எவ்வளவு தூரம் பறக்கு, எவ்வளவு நேரத்தில் பறக்குது. அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் 8 மாதங்கள் போவதற்கும் வருவதற்கும் பிடிக்கிறது. 4 மாதங்கள் போவா, 4 மாதங்கள் வருவாங்க. 2 மாதம் அங்க தங்கியிருப்பாங்க, 8 மாதம் தங்கியிருப்பாங்க. ஒரு வருஷத்தினுடைய புரோகிராம் வருவாங்க. ஆர்டிக்டன் ஆற்றில் இருந்து அண்டார்டிகா வரை இந்த டெர்ன் என்ற பறவை எவ்வளவு தூரத்தை கடக்கிறது என்று பார்த்தால் 40,000 கிலோமீட்டர் போகுது. இங்கிருந்து அங்கே போறதுக்கு 40,000 கிலோமீட்டர். 4 மாதம் பறக்குது, 40,000 கிலோமீட்டர் பறக்குது. மாதத்துக்கு 10,000 கிலோமீட்டர் பறக்கு. ஒரு நாளைக்கு எப்படி இருப்பாங்க பார்க்கறது கொஞ்சம் தான் இருக்குது. 40,000 கிலோமீட்டரை பறந்து அதற்கே செல்கிறது. திருப்பி 40,000 கிலோமீட்டர் பறந்து இங்கு வருகிறது. அவ்வளவு தூரத்தில் அவை பறக்கின்றன. நமக்கு ஒன்றுமே தெரியுது, பறக்குது அவ்வளவு தெரியும். அந்த பின்னால் என்ன அதனுடைய சாட்சியம். சமீபத்திலே ஒரு பறவையை ஆராய்ச்சிக்காக அதனுடைய உடம்பிலே ஒரு சிப்பை மாட்டி விட்டு ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு இது அமெரிக்கா மாதிரி ஒண்ணு மாட்டி விட்டு பறக்க அது உலகத்தை எத்தனை சுற்றி சுற்றி கிடைக்கிறது. செத்த பிறகு அந்த இடத்தை வழிமுறையை பார்த்தால் உலகத்தை எத்தனை சொத்து சுற்றி ஓட்டத்தை எத்தனை சொத்து சுற்றி இருக்குன்னு பார்த்து பக்கடியா ஆச்சரியப்படுறான். ஒரு பறவை ஒரு தூரம் கடந்திருக்கிறது. அப்ப தெரியலையே எங்க வர மாட்டேங்க எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப சிந்தி அது கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம். நம்ம அப்பவும் சிந்திப்பதில்லை. எப்படி இந்த பறவைக்கு அல்லா வல்லமையை கொடுத்தானோ அதே போல்தான் நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த வழியில இத்தனை விதமான பணிக்காட்டுகளுக்கு மத்தியில இவ்வளவு வேகத்தில ஓரிடத்திலிருந்து ஓரிடத்திற்கு அவன் செல்ல வைத்திருக்கிறான் என்பது, சென்று விட்டு திரும்புவர் வர செய்திருக்கிறான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமான உடலமைப்பை பற்றி நமக்கு பறைசாற்றுகிறது. நம்ம என்ன சொல்லுவோம்? முடிச்சு போயிட்டாருன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் எப்படிப்பட்ட அவர்களுடைய எவ்வளவு ஒழுங்கு படைத்த மனிதன், இந்த பயனாளியுடைய சித்திப்பை தூண்டுறதில்லை. எவ்வளவு உடம்பு வலிமை பெற்ற மனிதன், அப்படி போன்ற மனிதனா ஒன்றரை பறக்க முடியும். இப்போ ஒரு சொலவை கட்டிட்டு மேல பறந்துற பள்ளியாசல் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு. ஒரு சொலவை கட்டிட்டு பறந்து பாருங்க.
உனக்கு தெரியும். ஒரு தொடர்பு கிடைக்கிற இங்கிருந்து பரப்பு உன்னால தெரியும், உன்னால முடியாது. நீ சிக்கெட்டாக ஓதுவ, வேற நீ ஓதவ மாட்டேன். ஆனால் அந்த மனிதர் 1,86,000 கிலோமீட்டர் வேகத்திலே இவ்வளவு தூரத்திற்கு பறந்திருக்கிறார் என்றால் அதை ஆச்சரியமாக நினைக்கவில்லை. அன்றைய கால அரபிக் கூட அது ஆச்சரியமாக சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான், சனூரியும் ஆயாத்தினாவில் ஆபாக்கி ஓவியம் முக்கியம் அத்தா எத்தவஞ்சனிடம் அன்னோடு 43, 53, 41, 53 இந்த வசனத்திலே சொல்லுவான், சனூரியும் ஆயாத்தினாவில் ஆபாக்கி ஓவியம் முக்கியம் அத்தா எத்தவஞ்சனிடம் அன்னோடு. இந்த உலகத்திலே பலவிதமான அட்டாட்சிகளை நாம் காட்டுவோம். பல அளவுகள் உடம்பு ரீதியாகவும் பல அதிகாரங்களை நிகழ்த்துவோம், விண்வெளி ரீதியாகவும் பல அதிசயங்களை நிகழ்த்துவோம். எதுக்கு தெரியுமா? இந்த குர்ஆன் உண்மை சத்தியம் என்று நிரூபிப்பதற்காக. இந்த குர்ஆன் உண்மை சத்தியம் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி நாம் விண்வெளியிலேயும் உங்களுடைய சரீர அமைப்புகளையும் மிகப்பெரிய அட்டாட்சிகளை காட்டுவோம். இப்பொழுது நாம் அட்டாட்சியை உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றனவே, எல்லாம் எதற்காக நிர்ணயிக்கிறீர்கள்? இந்த 8 உலகத்திலே என்னென்ன அதிசயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ எல்லாமே அல்லாஹ்வுடைய வேதம் உண்மை என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணிதத்திற்குரிய பருவங்களை அதற்கு அணியில்லாத ஒருத்தர் கேட்டார், இந்த லோகல் மஹ்பூஸ் ஒன்று சொல்லிக்கிறப்பா அது எவ்வளவு பெருசா இருக்கும்? லோகல் மஹ்பூஸ் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து கடைசி மனிதன் வரை அவன் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்யப்படுகிறது, எல்லாத்தையும் பதிவு செய்யப்படுகிறது. பிறப்பு, இறப்பு, தேதி, கல்யாணம், திருமணம், பிள்ளை குட்டிகள், அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் நாம் கலாமது நாம் நம்பி இருக்கிறோம். நாம் அதை அறியவில்லை, அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. ஆனால் நம்பி இருக்கிறோம். கலாமது விதிப்படி நடக்கின்றது. விதி என்பது எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு பெருசு? லோகல் மஹ்பூஸுடைய அளவு பெருசு. லோகல் மஹ்பூஸ் எவ்வளவு பெருசா இருக்கும் அறிவியலாளர்கள் கேட்கறாங்க. அவங்க அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தக்க ஒரு பதில் சொன்னாங்க, எப்பா அவருடைய உள்ளம் இருக்குது எவ்வளவு பெருசு? இந்த காலத்துல ஒரு உள்ளம் எவ்வளவு பெருசு? ஒரு கை முக்கிய அளவு, கை முக்கிய அளவு. அதுல எவ்வளவு எண்ணங்களை தேக்கி வச்சிருக்கிறேன். நீ நினைச்சு பாரு, எவ்வளவு எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஓரம் தேக்கி வச்சிருக்கியா இல்லையா? எவ்வளவு எண்ணங்களை அதுல தேக்கி வச்சிருக்கிறேன். அதுக்கான பெருசா கடந்து அவசியமா? உள்ளம் என்பது சின்ன முக்கிய அளவு. ஆனா அதுக்குள்ள நம்ம எவ்வளவு கற்பனைகள், எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு நினைவுகள் உதாரணத்தில் நடந்ததிலிருந்து கடைசி காலம் வரை நடக்கக்கூடிய நிகழ்வு பதிவா இருக்கு. நினைச்சா இவரை பார்த்தோம், இவரை பார்க்கவும், இவர் இந்த இடத்தில் பார்த்தோம், இவர் இந்த இடத்துல பேசினார், இந்த இடத்தில் திட்டார், சின்ன பிள்ளைய நம்மளை வந்தாலும் திட்டார், சின்ன பிள்ளையாவும் அப்படித்தாங்க, எல்லாத்தையும் பதிவு வச்சிருக்கா எவ்வளவு இருக்கு. அப்ப உள்ளம் கையில் இருக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய உள்ளம் இருக்கும் பொழுது லோகம் பெருசாக இருக்கிறது அவசியமே இல்லை. உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டாலும் அதற்கான பெருசாக இருக்கக்கூடிய அவசியம் இல்லை என்று அதற்கு அதிகாரிகள் சொல்லுவார்கள். ஆனா இன்றைய காலமாக இருந்த அதிகாரிகள் ஒரு மெமரி கார்டு எடுத்துக்கிறார். மெமரி கார்டு, ஒரு மெமரி கார்டு எவ்வளவு இருக்கு? அது எத்தனை பாட்டை பதிவு பண்ணி வைக்கிறேன்? ஒரு மெமரி கார்டை இவ்வளவு செய்தியை உன்னால பதிவு வைக்க முடியும் என்றால் விஞ்ஞானி இதை விட 100 விட அதிகமான அளவு பதிவு வச்சிருக்கிறோம். மெமரி கார்டு உன்னுடைய கையில ஒரே படம் போட்டு இந்த மெமரி கார்டுல இவ்வளவு செய்திகள் பதிவு வைக்கப்பட்ட ஒரு செய்தி ஒன்று தெரியல அப்படின்னா இதே மாதிரி பிராரம்பம் பெருசு தேவையா புரிஞ்சுக்கணும். அதற்கு அறியலைன்னா மண்டையில சாத்திருப்பாங்க. ஆனா அவர்கள் அந்த காலத்தில் மெமரி கார்டு கண்டுபிடிச்சு இப்ப கண்டுபிடிப்பு எது தெரியுமா? உண்மை என்று சொல்வதற்காக பதிவு செய்யப்பட்டது எல்லாமே உண்மை. பதிவு செய்யப்படுவதுதான் கற்பனையாகவே பெரியதாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி அவர்கள் செய்யாமத்த நாட்டில் அவங்க கையிலே அம்மாவன் ஊசி கிதாபூமி மீறி உன்னுடைய பதிவீடு கொடுக்கப்பட இருக்கிறது.
உன்னுடைய பதிவேடு கொடுக்கப்பட இருக்கிறது. அது வலதுகையில் கிடைச்சா உனக்கு சந்தோஷம், இடதுகையில் கிடைச்சா சந்தோஷம். இடதுகையில் கிடைச்சா உனக்கு கவலை. வலதுகையில் கொடுக்கப்படுகிற அந்த பதிவேட்டை பற்றி நீ நினைச்சிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா செய்தி தப்பு நன்மைகள் எல்லாம் அதுல பதிவு செய்ததா அதை எவ்வளவு பெருசும் அதை வலதுகையினால குடிக்க முடியுமா, இப்படி வலதுகையினால குடிக்கிற மாதிரி சொல்லப்படுத அதெல்லாம் சரியா ஒரு காலத்தை நினைச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் நடைபெறுகிறது. நம்மள பதிவு செய்யப்பட்ட எல்லாரும் ஒரு சிப்புல அடக்கி தந்துருவாங்க. ஒண்ணு விட நான் இவ்வளவு சொல்லிடத்தினோட கவிரத்தை சின்ன பாவத்தை நினைத்தேனே, பெரிய பாவத்தை நினைத்தேனே, தெரியாமலே செய்துவிட்டேனே, நீ அதையும் அனுமதிச்சிருக்கான். தெரியாமல் செய்ததையும் வேண்டுமென்று செய்ததையும் புரண்டு வேடம் செய்ததையும் என்ன அது அது எப்படி நடக்க முடியும்? அதனால ஒரு செய்து அப்படியே ஒரு கல்வெட்டு இருக்கா செய்து அப்படியே ஒரு கல்வெட்டு வடதுகையில் கொடுக்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும்னு நினைச்சிருந்தா அவ்வளவுதான். இப்ப மற்ற அவருடைய வாழ்க்கையில அறிவை கொண்டு ஒழிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்பு எது தெரியுமா? எவ்வளவு பெருசு என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு இடத்துல கொடுக்கப்படுகின்ற அந்த அந்த கையேடு இருக்கிறதே உன்னுடைய அமர்நாமா, அந்த அமர்நாமா எவ்வளவு சின்னதாக இருந்தால் போதும் அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்றே அப்ப இந்த மெமரி கார்டு மூலமாக அல்லாஹ் கண்டுபிடித்தது நமக்கு எவ்வளவு தெரியும். அது மாதிரிதான் இப்போ அந்த நேர்த்தி அன்னைக்கே எழுதி முடிச்சுட்டாங்களா, இப்போதான் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஸாபகமின் வஸபின் வலா நஸபின் இல்லா பிமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு ஏற்படக்கூடிய கடைப்பு, உனக்கு ஏற்படக்கூடிய சோர்வு உட்பட எல்லாமே எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. காய்ந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது என்னை நம்ப வேண்டும். குர்ஆன் நமக்கு நல்ல தெளிவாக சொல்லித் தருகிறது. நம்முடைய விதிகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே எழுதிவிட்டது. இனிமேல் பிறக்க இருக்கின்ற, இனிமேல் உருவாக இருக்கின்ற எல்லா பொருளையும் எழுதிவிட்டேன். எழுதி முடிஞ்சாச்சு. இப்ப எப்படி நடக்குது? நம்ம இப்ப நடக்குது அல்லாதான் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானா? ஒரு பிள்ளைக்கு புள்ள பிறகு இன்னைக்குதான் அல்லா பிள்ளைய கொடுக்குறானா? ஒரு நாள் புழுக்கு இன்னைக்குதான் அல்லாத்தான் நம்ம சோதனை கொடுக்குறானா? ஆனா விதி என்ன சொல்றது? எல்லாமே எழுதிச்சாச்சு. எதுவுமே புது நிகழ்வு கிடையாது. அப்ப அல்லா செய்யக்கூடிய எல்லாமே கதீம், எல்லாமே குடிச்சு குடிச்சு சொன்னா என்ன யோசிப்பாங்க? என்ன நடக்கிறதா இருக்குமா? இன்னைக்கு புள்ள பிறகுது, அதை முதல்ல செஞ்சுட்டான். அது என்ன முதல்ல செஞ்சுட்டான், இது எப்படி புள்ள பிறகு அப்படின்னு யோசிக்கிற பொழுது இன்றைய கூகுள் பெரிய அதிசயமான விளக்கமாக நமக்கு வந்து சேர்க்கிறது. கூகுள் அதில் அதிசயங்கள் இருக்கிறது தெரியுமா? நாம போய்கிட்டு இருக்கிறோம். போய்கிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து கூகுள்ல மேப்ல நம்ம போட்டோம். போட்டா அது சொல்லுது, நீ ரைட்ல போ, லெப்ட்ல போ, அடுத்த எக்ஸிட்ல இருந்து இந்த எக்ஸிட்ல இருந்து எப்படி சொல்றது கண்காணிச்சுட்டா? எப்படி சொல்றது கண்காணிச்சுட்டா? கண்காணித்து சொல்றதா உடனே வார்த்தை எப்படி கூட வார்த்தைகளை அது முதல்ல கேட்டு வச்சிருக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் தப்பு பண்ணிட்டான உடனே சொல்லுது, தப்பு பண்ணிட்டாரு எழுத சொல்லு. இந்த கவர்மெண்ட் ஒவ்வொரு காரியமானிக்கிறது மேல ஆள் இருக்கா? ஒவ்வொரு காரியமானிக்கிறது ஆள் இருக்கா? எத்தனை பேர் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க? மேல பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே, யார் கவனிக்கிற? எவ்வளவு யோசிச்சு பார்த்தோமா? இந்த கூகுள் இதை பற்றி எவ்வளவு தகவல்கள் நமக்கு தப்பா போறது தெரிகிறது, அது திருக்கிறது நமக்கு தெரிகிறது. காட்டுக்குள்ள நமக்கு வழியே தெரியாத இடங்கள் எல்லாம் சொத்து ஒத்துகள் எல்லாம் அது தகவலை நமக்கு தருகிறது. அவ்வளவு அது செய்தி எப்படி வந்தது? ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றோம்னா 10:15 மணிக்கு சென்னை செல்கிற ரயில் வரும் என்பதாக ஒரு குரல் கேட்கும். இந்த குரல் எந்த கேட்ட குரல் சொன்னா ஒரே மாதிரி அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஒரே மாதிரி ஒரே ஸ்டேஷன் சொல்லிட்டு ரயில் வந்த பிறகு அந்த குரல் சொல்லுது. ரயில் வந்த பிறகு அந்த குரல் சொல்லுது. நேற்று கேட்டா அதே மாதிரி தான் செஞ்சு இன்னைக்கும் அதே சொல்லுது. எல்லா தகவலும் ரயில் வந்துச்சுன்னு சொல்லுது, ரயில் பொருட்களுக்கு சொல்லுது. திருப்பூரெல்லாம் பிளாட்பார்க்கு ஒதுங்கி நின்றுங்கள்,
ரயில் வந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே வந்து ஸ்டேஷன்ல போய் பார்த்தப்போ ஒரு பொம்பளை கூட காணும். ஸ்டேஷன்ல உட்கார்ந்து போய் பார்த்தோம்னா ஒரு பொம்பளை கூட காணும். இந்த ஒரு முஷனை வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். என்ன வித்தியாசம் நடக்குது? எல்லாமே பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரயில் வந்து விட்டிருக்கிறது ஒரு பட்டா, தாமதம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பட்டா. முதலிலே ஆங்கிலத்திலே, அடுத்து ஹிந்தியிலே, அடுத்து தமிழிலே பேசுறது எல்லாம் பட்டம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டனை மட்டும் கட்டுவான். டக் டக்குன்னு அந்த செய்தி ஒழிய அந்த பட்டனை மட்டும் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை இப்பொழுது கிடைக்குவதற்கு பெரிய சிரமம் தேவையில்லை. ஒரு சின்ன பட்டன் அனுப்பினாலும் பதிவு செய்யப்பட்ட செய்திகள் பூராமே அவ்வப்போது வருகிறது. கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சேட்டலைட்ல ஒரு உட்கார ஆளே தேவையில்லை. சாதாரண மிஷினரிக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல்களை அல்ல கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? குரான் உண்மையாக இப்ப அதை ஒத்துக்கோம். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்பி நம்ப மாட்டேன். நான் எல்லாம் செய்து முடித்து விட்டேன். நிகழ்வுகள் இப்பொழுது நடக்கின்றன. ஆனா நிகழ்வுகள் பதிவு முன்னாடி முடிஞ்சு விட்டது என்று நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டேன். சும்மா சேர்ந்து இவன் மற்றும் இல்லாய் அஜத்மார் ஜோடி தராங்காண்டி ஆறு செய்தனா இவன் கதாகவர் என்ன நல்லது விட்டது நினைவுடைய விதிப்படிதான் நடக்கும் என்று நான் நம்புறேன். நீங்க சும்மா பாசாக்கு சொல்லி பார்த்துருக்கேன். ஆனா உண்மை அது பார்த்து கூகுளை வைத்துக் கொண்டு எவ்வளவு செய்திகளை அதுதான் நமக்கு உணர்த்துகிறான். ஒவ்வொரு செய்திகளையும் மற்றவர்கள் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறான். கண்டித்திற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் நிறைவு கொள்வேன். அதற்கு மாற்றுக்கு இல்லாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். சந்திக்கும் போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவங்கள பார்த்து துப்தலு வாந்தவங்களும் தத்துவ தவ தத்துவத்திக்க பிரசேகிரிகமா எவ்வளவு வாக்கியம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? சொல்றானே, நீங்க அநியாயமா கொல்லப்படுவீங்க, அநியாயமா கொல்லப்படுவீங்க. உங்களை கொண்டவன ஆயத்து படிவாங்க. 2 வரி சொல்றாங்க. நீங்க கொல்லப்படுவீங்க, உங்களை கொன்றவனை ஆயத்து கொள்ளும். 2 வார்த்தை சொன்னாங்க. சொல்லி கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிடுச்சு. அதில் பெருமான சொல்லதாருக்கு ஒவ்வாத்தாயிட்டாங்க. அது பிறகு அவருக்கு இல்லாத ஒவ்வாத்தாயிட்டாங்க. அடுத்து உபரி இல்லாத ஒவ்வாத்தாகிறாங்க. அடுத்த வருஷம் இல்லாதவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் இருக்காங்க. 20-30 வருஷம் ஆச்சு. சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? அநியாயமா கொல்லப்படுவீங்க, ஒரு வார்த்தை. 2வது வார்த்தை, உங்களை கொன்றவனை அப்படிங்கிற ஆயத்தை குறைவாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கடைசியில அநியாயமா தான் கொல்லப்படுறாங்க. அநியாயமா கொல்லப்படும் பொழுது குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும் போது அவங்கள கொல்லும் பொழுது அந்த ரத்த தொழி ஆயத்துல போய் விடுது. ஆயத்தை ஓதிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொல்லப்படுறாங்க. அந்த ரத்தம் வந்து இதுல விடுது. உயிர் கழிச்சிருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாலே கொல்லப்படுவீங்க என்ற செய்தி முதல்ல அல்லா பதிவு செய்து வைத்திருக்காரு இருக்கலாம். கொல்லப்படுவார் என்பதில்லை, அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பார் என்ற செய்தி அல்லா முன்னாலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்களா. குர்ஆன் ஒரு கொஞ்ச வரியை ஓதுவார், அப்படிங்கிற வாயிலை ஓதுவார் என்பது முன்னே பதிவு செய்யப்படவில்லையா? உங்களுடைய ரத்தத்தை படிவாங்க ஆயத்தம் உங்களை படிவாங்க. அந்த ஆயத்தம் உங்களுக்கு படியேற்கும். இவ்வளவு செய்திகளை பெருமானார் சொல்லுகிறார்கள். இந்த கோபுரங்கள் அற்புதமான செய்திகளை சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது இதெல்லாம் சத்திய பொறுமை என்று தெரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இதை டாஸ்கன் மியூசியத்துல, ரஷ்யாவிலே டாஸ்கன் மியூசியத்திலே போனவர்கள் வேட்பாளர்கள் வைப்பார்கள். குர்ஆன் இருக்கிறது. எந்த குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அதில் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த குர்ஆன் அப்படியே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த இரத்தக்கரை இருக்கிறது.
இன்னும் இருக்கிறது. டாக்டர் மியூசியத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னது எவ்வளவு உண்மை. அவன் முன்னால் புள்ளிட்டு சொல்லிவிட்டான். புள்ளி விட்டது எப்படி அதை சொல்லமா சொல்ல வைக்கிறான். கொல்லப்படுவீர்கள் எப்படி கொல்லப்படுவீங்க? நான் யாரையும் பற்றி சொல்ல முடியுமா? நீங்க இப்படிதான் கொல்லப்படுவீங்க அது ஒரு கட்டடம் வந்து நான் சொல்ல முடியுமா? யாரா சொல்ல கொல்லப்படுவா என்று சொல்கிறார்கள். ஓதி கொடுக்குறாங்க. சாப்பிட்டு இருப்பதா இறக்கல இறங்கினாங்க. அதுவும் வேற பக்கத்தை ஓதல, இந்த பக்கத்தை தான் ஓதுறேன். இந்த பக்கத்தை ஓத அந்த எரியத்தான் ஓதுறேன். துல்லியமான அளவிற்கு அந்த செய்தி அமைந்திருக்கமாக செய்திகள் நாம் சொல்லலாம். எனவே நாம் கணேசக்கூடிய பெருமக்களே இன்றைய புதிய விஞ்ஞானிகள் விஞ்ஞான புறமே நம்முடைய புராணியை நேசிக்கிறது என்பதை உணர்ந்து அவைகளிலிருந்து பாடம் பெற்றவர்களாகவும் எல்லாருக்கும் மேலாக எங்கள் நாயன் சொல்லலாம் செல்வர்கள் யார், அவருடைய தரம் என்ன? சாதாரண ஒரு நாட்டில் எந்த விதமான கொடுத்து போக்குறது ஒரு போர்வு கூட இல்லாம 1,86,000 மைல் வேகத்துல ஒரு மனிதர் பயணமான மனிதர் அவர் என்ற ஆச்சரியத்தோடு பாருங்கள். அந்த மனிதருடைய சரித்திரங்கள் ஆச்சரியத்தோடு நினைத்து பாருங்கள். அதற்கு தான் மேராஜனம் வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா புனித மேராஜர்களை அடியாரத்திற்கு அருகில் அருகின்ற அத்தனை பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திர நிர்வாணம் என்று கூறி நிகழ்த்துகிறேன். வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி